காரைக்கால் பகுதியில் விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வருபவர் வீட்டில் இளம் பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காரைக்கால் ராஜாத்தி நகரில் விபச்சார புரோக்கர் தயாளன் கடந்த சில நாட்களாக வினோதினி என்ற திருமணமான இளம் பெண்ணுடன் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் வினோதினி வீட்டில் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. அதன் பேரில் வந்த போலீசாரிடம் வினோதினி தூங்குவதாக கூறிவிட்டு தயாளன் தப்பியுள்ளார். உள்ளே சென்ற போலீசார் தூக்கில் தொங்கிய நிலையில் வினோதினி உடலை மீட்டனர். மேலும் 2 மணி நேர தேடுதல் வேட்டையில் அருகில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் பதுங்கியிருந்த தயாளனை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் உடல் 3 நாட்கள் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தையாக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தட்சணாமூர்த்தி என்பவர் உயிரிழந்த சூழலில் பிணவரை ஊழியர்கள் விடுப்பில் இருப்பதால் பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே பிரேத பரிசோதனைக்கு பணம் எதிர்பார்க்கிறார்களா என கேள்வி எழுப்பினார்கள் உயிரிழந்தவரின் உறவினர்கள். என்ன காரணம் உங்களுடைய கணவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருக்காங்க? அதுதான் சார் தெரியல. கேட்டா ஆள் இல்லங்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு போகணுங்கிறாங்க, கையெழுத்து வாங்கணுங்கிறாங்க, மாத்தி எழுதிட்டாங்கங்கிறாங்க. பணத்துக்கு எதிர்பார்க்கறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எடுத்தாலும் இன்னி நிலைமைக்கு இங்க போஸ்ட்மேன் இந்த புணம் அறக்கிறவர் வரல, இது வரைக்கும் வரல. இது இப்போதுக்கு அதுக்கப்புறம் பெரிய டாக்டர்லாம் கூட்டு சொல்லி காட்டுமனையிலேருந்து ஆள் வந்திருக்கு. இங்கிருந்த ஆள் என்ன ஆனாலும் தெரியல. கேட்டால் இங்கிருந்த ஆள் இல்லைங்க, வரல அப்படின்றாங்க. இந்நிலையில் மற்றொரு மருத்துவமனையைச் சேர்ந்த பிணவரை ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 23 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்களில் கஞ்சா கடத்துவதாக ஜோலார்பேட்டை மத்திய பாதுகாப்பு படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி ரயில்வே பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் நிக்கில்குமார் குப்தா தலைமையில் ஆலப்பி மற்றும் தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சோதனையிட்டனர். அப்போது ஆலப்பி ரயிலின் முன்பக்க பொது பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த 5 பண்டல்களில் இருந்து 14 கிலோ கஞ்சாவையும், தன்பாத் ரயிலில் 2 பண்டல்களில் இருந்த 9 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.